சென்னையை அடுத்த கொரட்டூரில் ரூபாய் 2500 கோடி மதிப்பிலான பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தில் நில மோசடி நடந்திருப்பதாக எழுந்துள்ள புகார் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் நிலம் என நம்பி தங்களின் வாழ்நாள் சேமிப்பை கொட்டி வீடு வாங்கிய சுமார் 2036 குடும்பங்கள் இப்போது நடுத்தெருவிற்கு வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சொந்த வீடு என்ற கனவு ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலில் சிக்கித் தவிக்கிறது. சர்ச்சை வெடித்துள்ள கொரட்டூர் சர்வே எண்கள் 590 மற்றும் 591 அமைந்துள்ள இந்த நிலம் ஒரு தனியார் சொத்தே அல்ல என்பதுதான் இப்போது கிடைத்துள்ள தகவல். 1974ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த நிலம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஸ்ரீ கரபாத்ரா சிவபிரகாச சுவாமிகள் சன்னதி நிலையத்திற்கு உட்பட்டது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த உண்மையை மறைத்து 50 லட்சம் முதல் 5 கோடி வரை வசூலித்து 2036 வீடுகளை கட்டி விற்பனை செய்துள்ளது ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம். இங்கே நான் பேர்ல் பிளாக்ல குடியிருக்கேன் என் பொண்ணு கூட. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, எல்லா சர்வே நம்பரில் சர்வே நம்பர் 590 591 இந்த 2 சர்வே நம்பரில் இருக்கிற லேண்ட்ஸ் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பாத்தியப்பட்ட சொத்து. அந்த சொத்து ஒரு ஆஷா அப்படிங்கிறவங்க இந்த பில்டருக்கு விற்றுருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட்டு சொத்தாக இருந்தால் அது கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் செஞ்சுருக்கணும். இல்லை கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கின மாதிரி தெரியல. ஆனால் ஒரு வில்லை ப்ரொபேட் பண்ணி அந்த ப்ரொபேட்டை பண்ணி விற்றுருக்காங்க. ப்ரொபேட் பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். சொத்து ஒரு என்டோமெண்ட்டுக்கு பாத்தியமாக இருந்ததுன்னா உடனே ஹெச்ஆர்என்சி கிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்கியிருக்கணும். இல்லைனா கோர்ட்டில் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு சொல்லி அவங்க வாங்கியிருக்கணும். இது ரெண்டும் பண்ணாதனால இட் இஸ் அ வயலேஷன். அது இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால் 2006இல் கட்டுமான நிறுவனம் தற்காலிகமாக பெற்ற பட்டா நிலத்தின் உண்மை நிலையை ஆய்வு செய்த வருவாய்த்துறை அதிகாரிகளால் 2015, 2016 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. பட்டா ரத்து செய்யப்பட்ட பிறகும் அந்த தகவலை மக்களிடம் இருந்து மறைத்து பழைய ரத்து செய்யப்பட்ட பட்டாவை வைத்தே நிறுவனம் தங்களை ஏமாற்றியுள்ளதாக அங்கு குடியிருப்போர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கதறி உள்ளனர். இது இவங்க பில்டர் யாருக்கிட்டையுமே சொல்லலை. இவங்க இவ்வளோ இஷ்யூ நடக்குது வாங்கின பார்ட்டிஸுக்கிட்டே யார்கிட்டையும் சொல்லலை. அவங்க பட்டா எப்பப்போல்லாம் அவங்க பேரில் இருக்கோ அப்போ அவங்க ஃப்ளாட்டை விற்றுருக்காங்க. அதனால் இவங்களுக்கும் ஒன்றும் தெரியல, வாங்கினவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. பட்டா இருந்தால் போதும், அவ்வளோதான். மற்றபடி டைட்டில் டீடு அவன் ட்ரஸ்ட் டீடு இவங்க அவ்வளோ டீட்டெயிலாக அந்த ஜனங்களுக்கு தெரியாது. இதை ட்ரஸ்ட்டு ப்ராப்பர்ட்டின்னா ஹைகோர்ட்டில் போய் நம்ம பர்மிஷன் வாங்கணுமா வேண்டாமா, இல்லை ஹெச்ஆர்என்சி கிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்கணுமா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது டெம்பிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்ன உடனே இப்போது பட்டாவை மறுபடியும் இவங்க இதுலேருந்து ரிவர்ட் பேக் ஆகிடுச்சு. ரிவர்ட் பேக் ஆனதுனால இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இனிமேல் எந்த ப்ராப்பர்ட்டியும் இனிமேல் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இந்த இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடி 2 மந்த்ஸுக்கு முன்னாடி கூட ஒரு ஃப்ளாட்டு 3 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. எல்லாம் ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்காங்க. சில பேர், நிறைய பேர் எல்லாம் அவங்க பர்சனல் சேவிங்ஸை வச்சு வாங்கியிருக்காங்க. அரசுக்கு தெரியாமல் இவ்வளவு பெரிய திட்டம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. எங்களை அரசுதான் காப்பாற்ற வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆனால் இந்த விவகாரத்தில் கட்டுமான நிறுவனத்தின் தரப்பு விளக்கவோ முற்றிலும் வேறாக உள்ளது. இது கோவில் நிலம் என்பது தவறான தகவல் என்றும் இது வெறும் வாரிசுரிமை தொடர்பான உயில் வழக்கு மட்டுமே என்றும் அவர்கள் கூறுகின்றனர். தாசில்தார் மற்றும் ஆர்டிஓ அதிகாரிகள் செய்த தவற்றால்தான் நிலம் மடத்துக்கு சொந்தமானது என தற்காலிகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் விரைவில் தடை ஆணை பெற்று சிக்கல் தீர்க்கப்படும் என்றும் அந்நிறுவன வழக்கறிஞர் ஜோசப் விளக்கம் அளித்துள்ளார். 2036 குடும்பங்களின் வாழ்வாதாரமும் கோடிக்கணக்கான முதலீடும் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் இந்த சம்பவம் சென்னை ரியல் எஸ்டேட் துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் தற்போது இந்த மோசடி புகார் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயில் இடம் சொல்லியிருக்காங்க, எங்கள் ஆளுங்க எல்லாரும் போயிருக்காங்க அசோசியேஷன்லேருந்து கேட்கறதுக்கு. அது கேட்டதுக்கே இன்னொரு அந்த பில்டரை வேறு பில்டரை பேரை மாற்றி எங்களுக்கு இது மாதிரி ஒரு சமயத்தில் இது கொடுத்து பட்டா கொடுத்து ஏமாற்றிருக்காங்க.
இப்போ இது கோவில் நடம்னா இது இந்த இடத்தோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு ஜீரோ தான் போடுறாங்க, எனக்கு தெரியாது. நான் வாங்கினது 80 லட்ச ரூபா கொடுத்து. இன்னும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். 2500 குடும்பம் இருக்காங்க. அவங்களாம் எங்கே போகணும்? இது என்ன இதுவா இது கவர்மெண்ட் இடமா? அது சொந்தமான இடம் நாங்கள் வாங்கினோம், அவ்வளோதான். பில்டர் ஏமாற்றிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே. செக் பண்ணலையா அந்த அப்போல்லாம் எப்படிங்க லோனே கிடச்சிதுங்க? ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் லோன் கிடைக்காதுல்ல. லோன் கிடச்சி லோனில் தான் எல்லாருமே வீடு வாங்கியிருக்காங்க. இப்போ நானே வீட்டில் லோனில் வாங்கி தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா எப்படி லோன் கொடுப்பாங்க ஒழுங்கான டாக்குமெண்ட் இல்லைன்னா? இப்போ இந்த இடம் 0 வேல்யூனா இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி எந்த லோனும் கிடைக்காது இதுக்கப்புறம் அப்படின்னு அதுதான் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க.